Hi students, welcome to our channel. அக்னிபத் ஸ்கீம்ல இருந்து புதுசா ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு February 2025 இந்த இயர்க்குள்ளது. இதுல என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் டேட் இது அதோடைய வெப்சைட் லிங்க். நெக்ஸ்ட் லாஸ்ட் டேட் 24 February ஓகேவா. நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால டேட் ஆஃப் பர்த் 3 July 2004 இருந்து 3 Jan 2008 இதுக்குள்ள தான் உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் 21 இயர்ஸ் அதுக்கு இடையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மரைட்டல் ஸ்டேட்டஸ்னா மேரேஜ், அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்க கூடாது, மேரேஜ் ஆயிருந்துன்னா அவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், பாஸ் மெட்ரிகுலேஷன், சென்ட்ரல் போர்டு இல்லைனா ஸ்டேட். இதுல அவங்களோட இது என்னன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கணும். 10th அவங்க சென்ட்ரலில் முடிச்சிருக்கணும் இல்லை ஸ்டேட்ல முடிச்சிருக்கணும், ஸ்டேட் போர்டு ஏதாச்சும் ஒன்று. அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல ஃபர்ஸ்ட் ஹைட், மினிமம் ஹைட் 152 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் செஸ்ட் 5 சென்டிமீட்டர் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பான்ஷன்ல. நெக்ஸ்ட் வெயிட் என்னன்னா ப்ரொபோர்ஷனேட் டு ஹைட் அண்ட் ஏஜ் அப்படின்னா பிஎம்ஐனா அவங்களுடைய ஹைட்டு வெயிட் அவங்க ஏஜ் எல்லாமே நார்மலா ஈக்குவலா ஹைட்டுக்கு ஏற்றாப்புல வெயிட் இருக்கணும் அப்படிம்பாங்களா, அதெல்லாம் பிஎம்ஐ. நெக்ஸ்ட் விஷன் நார்மலா இருக்கணும், ஹியரிங்ல ஒரு ப்ராப்ளமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டென்டல்லையுமே எந்த ப்ராப்ளமே இருக்கக்கூடாது. அவங்களுடைய கம்ஸ் அப்படின்னா கம்ஸ்னா அந்த ஈர் அதெல்லாம் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இதில் டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இருக்குன்னா ஃபர்ஸ்ட் என்னன்னா நார்கோட்டிக் ட்ரக்ஸ், அவங்க ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. நெக்ஸ்ட் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது அந்த டைம்லையோ இல்லை அதுக்கு முன்னாடியோ யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் டேட்டு என்னன்னா பெர்மனன்ட் டேட்டு அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கேண்டிடேட்ஸ் வித் பெர்மனன்ட் பாடி டேட்டூஸ் ஷால் சப்மிட் 2 ஃபோட்டோகிராஃப். பர்மனெண்ட்டாக இருக்கிறதுல என்னன்னா 2 ஃபோட்டோகிராஃப்ஸ் அவங்க அந்த ஃபுல் சைஸ் ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜாப் ப்ரொஃபைலில் 2 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. என்னது ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீமும் ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீமும். இதில் ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீம்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்ட்ரீம்னா அவங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் குக்கிங் தெரிஞ்சிருக்கணும், கிச்சன் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் டிஷ் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் என்வரான்மெண்டல் அந்த கிளீனிங் அந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து டேபிள் சேர், அப்புறம் ஃபுட் சர்வ் பண்ணக்கூடிய தெரிஞ்சிருக்கணும், வாட்டர் இதெல்லாம் சர்வ் பண்ணது தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நார்மலாக பேசிக்கானது தான். நெக்ஸ்ட் ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீம்னா வீட்டு வேலைகள் இந்த மாதிரி. ஹவுஸ் கீப்பிங் ஸ்ட்ரீமில் கிளீனிங், ஃப்ளோர் க்ளீன் பண்ணது, பாத்ரூம் க்ளீன் பண்ணக்கூடியதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் ரூம்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம். அதுக்கப்புறம் என்னன்னா கட்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா இந்த கிரவுண்ட் அந்த கிராஸ் கட்டிங் இந்த மாதிரி இல்லை அந்த கிரவுண்ட்லாம் லெவல் பண்ணுறது இந்த மாதிரியானதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் தோட்டத்துக்கு தண்ணி பாய்க்கிறது இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அடிஷ்னலாக அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா ஹேர் கட்டிங் தெரிஞ்சிருக்கணும், ஷேவிங், ஹெட் மசாஜ், அயனிங் கிளாத்ஸ், அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் ஆஃப் லெதர் அந்த ஐட்டம்ஸ்லாம் ஸ்டிச் பண்ணக்கூடிய தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் சோல் மேக்கிங், ஷூ பாலிஷிங், கட்டிங், ஸ்டிச்சிங், ஆல்ட்ரேஷன் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் எக்ஸெட்ரா நிறைய உண்டு. நெக்ஸ்ட் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர், இது அதோடைய வெப்சைட்ஸ், அந்த வெப்சைட்டோடைய லிங்க். நெக்ஸ்ட் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க ஃபார்மேட்லனா ஏஜ் இந்த டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் பர்த்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 2004 to 2008 பிறந்திருக்கணும். அதுக்கடுத்து மேரேஜ் ஆயிருக்கக்கூடாது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, டேட்டூ இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இதெல்லாம் இருந்து அவங்க தாண்டி எதுவும் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நிறைய மல்டிபிள் அப்ளிகேஷன் அவங்க போடக்கூடாது. சில பேர் நம்ம ஒன்றில் போட்டு இன்னொன்று கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் ஒரு தெரியாமல் ஒரு இதில் போட்டுருவாங்க. அப்படியே இருந்தாலும் அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் இந்த பிளேஸ் வேறு அந்த அட்ரஸ்க்கு இந்த அட்ரஸ்க்கு போய் நம்மளோட இது போய் ரீச் ஆகும். அதுக்கப்புறம் என்னென்ன ஸ்ட்ரீமில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம செலக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இதில் நம்மளுக்கு தேவைப்படும். நெக்ஸ்ட் ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிளாஸ் மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் ஆயிருக்கணும், 10th மார்க் ஷீட் அந்த பாஸ் பண்ண அந்த சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ரீசன் கலர் ஃபோட்டோகிராஃப் தான் அவங்களுக்கு தேவை. நாட் ஓல்டர் தென் 6 months. 6 months முன்னாடி உள்ள ஃபோட்டோகிராஃப் வேண்டாம். 6 months முன்னாடி உள்ள ஃபோட்டோகிராஃப் தான் வேணும். 6 months இப்போ இன்னும் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒரு 2-3 months முன்னாடி உள்ள ஃபோட்டோகிராஃப் இருந்தாலும் ஓகே, இல்லை இப்போ உள்ளது. ஆனால் நீங்கள் இப்போ எடுக்கிறது தான் நல்லது. ஏன்னா அதில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் பார்த்துக்காங்க கேண்டிடேட் ஹோல்டிங் அ பிளாக் ஸ்லேட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் செஸ்ட். ஒரு ஸ்லேட்டை அவங்க செஸ்ட்க்கு ஃப்ரண்ட்ல வச்சுட்டு அதில் அவங்களுடைய நேம்,
டேட் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி, இன்னைக்கு வந்து ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்குலாம் அந்த டேட்டும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வேற என்னதுன்னா 18 இயர்ஸ்க்கு கீழே இருந்தால் அவங்க வந்து கார்டியன் வந்து என்ன லீக்ல வந்து சைன் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 18 இயர்ஸ்க்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களாவே வந்து சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து போட்டிருக்காங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல வந்து என்னன்னா இது வந்து என்னன்னா ஆக்ட் 1950 ஆக்ட், இதோடைய பீரியட் வந்து என்ன 4 இயர். ஓகே நெக்ஸ்ட் வந்து என்னன்னா லீவ் வந்து எப்படின்னா ஆனுவல் லீவ் வந்து என்ன 30 days, ஒரு வருஷத்துக்கு 30 days வந்து லீவ் எடுத்துக்கலாம். அது வந்து என்ன அவங்களாவே வந்து தரக்கூடிய லீவ். நெக்ஸ்ட் வந்து என்ன சிக் லீவ் வந்து என்ன நம்மளுடைய மெடிக்கல் இதை பொறுத்து இருக்கு. நெக்ஸ்ட் இதோடைய பே அலவுன்ஸ் இந்த மாதிரி வந்து என்ன 30,000. நெக்ஸ்ட் சேலரி வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து என்னன்னா 30,000, செகண்ட் இயர்ல 33,000, தேர்ட் இயர்ல 36,000, ஃபோர்த் இயர்ல 40,000 இந்த மாதிரி வந்து சேலரி வரும். மொத்தமாக வந்து என்னன்னா 5 lakh அந்த மாதிரி வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து எக்ஸிஸ்ட் ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் 10 lakhs வந்து அந்த பேக்கேஜ்ல இருந்து வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்ட்ரெஸ்டா வந்து வந்துடும் அப்படின்னு. நெக்ஸ்ட் அவங்க வந்து என்ன அக்னிவீர் இந்த ஸ்கில் சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க முடிஞ்சதும். நெக்ஸ்ட் அதில் வந்து என்ன இன்சூரன்ஸ், ஒருவேளை இறந்துட்டாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் டிசபிலிட்டி ஆகிட்டு அப்படின்னா 48 lakhsக்கான இன்சூரன்ஸ் வந்து அதில் வந்து இருக்கு அப்படின்னு. நெக்ஸ்ட் வேற என்னென்ன ப்ரூஃப்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு, இந்த மாதிரி ஆதார் கார்டு, ஐடி ப்ரூஃப் வந்து எதுவாச்சும் ஒன்று வேணும் இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. எல்லாமே 10th பாசிங் சர்டிஃபிகேட் வந்து வேணும், அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டு, வேற எதுலையா வேலை பார்த்துருந்தாங்கன்னா அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து வந்து என்ன எக்ஸாம் எப்படின்னா ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரிட்டன் டெஸ்ட் நடக்கும். ரிட்டன் டெஸ்ட்ல வந்து எப்படின்னா 20 marks தான். 20 marks ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா 10 marksக்கானது வந்து என்னன்னா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து என்ன 10th CBSE இதில் நடக்கும், அது 10 marksக்கு. அதுக்கப்புறம் ஜென்ரல் நாலேஜ் அதுவும் 10 marks தான். டோட்டல் வந்து 20 marks. இது ஈஸியாக எடுத்துடலாம். எக்ஸாம் வந்து என்ன நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட், இது வந்து ஏற்கனவே போட்டது அந்த ஹைட் செக் பண்ணுவாங்க இந்த மாதிரி உள்ளது எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டில் வந்து அப் டு 50 feet இது வந்து ரன்னிங் வந்து உண்டு. 1.6 கிலோமீட்டர் வந்து ஓடணும் 6 minutes 30 secondsல. அதுக்கடுத்து வந்து நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் டெஸ்ட் 2ல வந்து என்னன்னா புஷ்அப் 10 புஷ்அப் 10 சிட்டப் 20 ஸ்குவாட்ஸ் இதெல்லாம் வந்து என்ன 1 minute சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்து என்ன அந்த டாஸ்க்லாம் வந்து என்னன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் வந்து நடக்கும். ஹாஸ்பிட்டாலிட்டியில் இருந்தோம்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அந்த டாஸ்க் நடக்கும். ஹவுஸ் கீப்பிங்னா அந்த இதோடைய நடக்கும். இதில் வந்து என்ன நார்மல் தான் எல்லாமே வந்து என்னன்னா ஹேண்ட்லிங் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹேண்ட் பண்ணுறது, ப்ரிப்பரேஷன் ஆஃப் டிஷ்ஷஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ஃபுட் ப்ரெசென்டேஷன் பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து என்ன பண்ண சொல்லுவாங்க. கிச்சன் வேலை இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து என்னன்னா பண்ணி காமிக்க சொல்லுவாங்க. பர்சனல் ஹைஜீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஹவுஸ் கீப்பிங்கும் அதே மாதிரி அந்த கிளீனிங், கிராஸ் கட்டிங் இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து என்னன்னா வந்து என்ன பெர்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் வந்து என்னன்னா நார்மலாக பிளட் டெஸ்ட் தான். பிளட் டெஸ்ட்லேயே வந்து என்ன முக்கால்வாசி எல்லாமே முடிச்சிருவாங்க. அதுக்கு பிளட் டெஸ்ட்டில் வந்து என்ன HB, TLC இந்த மாதிரி பிளேட்லெட்ஸ், அப்புறம் யூரின் டெஸ்ட், அதுக்கடுத்து சீரம், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி. அதுக்கடுத்ததுன்னா செஸ்ட் எக்ஸ்ரே, ECG இந்த மாதிரி உள்ளது எல்லாமே வந்து என்ன அவங்க வந்து எடுப்பாங்க. இதெல்லாம் வந்து என்ன நார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே இப்போ வந்து என்ன லாஸ்ட்ல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன அந்த டைம்ல வந்து என்னன்னா எல்லாத்தையுமே வந்து அப்ளை பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு வேளை அந்த டைமை தாண்டி அவங்க வந்து என்ன அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிடும். வேற எதுவும் மால் ப்ராக்டிஸ் வந்து அவங்க பண்ணாங்க அப்படின்னா அதுலேயுமே வந்து என்ன நாங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவோம், நாங்கள் வந்து எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தெளிவாக போட்டிருக்காங்க. தேங்க்யூ.